பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய 2 இஸ்முகளை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இரவு நேரத்தில் இசா தொழுகைக்கு பின்னாடி தூங்குற வரையும் எப்போ வேணால் இதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இது ரொம்ப மகத்தான வார்த்தைகள். சொல்லப்போனால் இஸ்முகளில் நமக்கு 99 இஸ்முகள் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த இஸ்முகளில் இது வரல. அது இல்லாமல் பல அறிவிப்புகளில் நம்ம பார்க்க முடியுது. சில இஸ்முகள் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்துருக்கான், சில இஸ்முகள் அல்லாஹ் ஹதீஸ்களில் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கான் பயான்கள் மூலமாக. சில இஸ்முகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியாகவே 99 இஸ்முகளில் இடம்பெற்றிருக்கு. சில இஸ்முகள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்லாம் துவா செய்யும் போது, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு காண்பித்து கொடுத்த இன்னும் காண்பித்து கொடுக்காத இஸ்முகளையும் கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹுடைய இஸ்முகளில் மறைக்கப்பட்ட இஸ்முகள் எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய இஸ்முகள் பார்த்தீங்கன்னா மிகவும் மகத்தானது. அதில் இந்த 2 99ல் வராத இஸ்முகள். இன்னும் சிறப்பான இஸ்முகளில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் பெரும் அந்தஸ்து இருக்குது. அந்த இஸ்மு தான் யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு. இந்த இஸ்மை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யா ஹன்னானுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை காட்டுபவன் அர்த்தம். அல்லாஹ் நம்ம மேலே என்ன பண்ணணும்? நமக்கு கருணை காட்டணும். நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அது யார் உங்களுக்கு கொடுப்பா? உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. யாருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கணும்? அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இரக்கம் இருக்கணும். இப்போ எத்தனை பேர் நம்மள்ட்ட உதவி கேட்டாலும் ஒரு சிலர் பார்த்தா பாவமாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலான்னு தோணும்ல. அந்த கருணை ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய திருநாமத்திலேயே கருணை அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அடங்கியிருக்கு. அப்போ கருணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தால் அல்லாஹ் பிஸ்மில்லாவோடு உச்சரிக்கக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு வரதுல அதில் வரக்கூடிய ரஹீம் அப்படிங்கக்கூடிய கருணையை உள்ளடக்கியிருப்பான்னு பாருங்க. அவனுடைய கருணையை கேளுங்க. ஏன்னா அல்லாஹும் இந்த உலகத்தில் சிலருக்கு செல்வத்தை கொடுக்குறான், சிலருக்கு ஏழையாக படைக்கிறான், சிலரை ஊனமாக படைக்கிறான், சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? நமக்கு குழந்தைகளை பார்த்தாவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளை பொறுத்தவரை குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில குழந்தைகள் அவ்வளோ ஒரு குறையோட ஊனமாக படைக்கும்போது நம்மளால எல்லாம் பார்த்தாவே தாங்கிக் கொள்ள முடியல. அந்த குழந்தைகள் அழுகிறதும் வழியில் துடிக்கிறதும். அல்லாஹ் ஒரு நல்ல குழந்தையும் படைச்சு ஒரு சோதனையான குழந்தையும் படைச்சிருக்கானா, அப்போ அவன் நானா அந்த சோதனையான குழந்தைய கூட நல்ல குழந்தையா படிக்க முடியும். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையை அல்லாஹ் நானா நல்லதாக்க முடியும். நமக்கு தான் கடன் பிரச்சனை இருக்குது, நமக்கு தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. மற்றவங்கள யோசிச்சு பார்த்தீங்களா? சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ அல்லாஹ் நானா எனக்கும் செல்வத்தை கொடுத்துட முடியும், எனக்கும் நல்ல குடும்பத்தை கொடுத்துட முடியும், எனக்கும் குழந்தைய கொடுத்துட முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய கருணையை நீங்கள் கேளுங்க. அடுத்தது யா மன்னானு. யா மன்னானுனா தன் அடியார்கள் மீது கருணை காட்டுபவன், கொடுப்பதில் மகத்தானவன். கருணை காட்டணும்னு சொல்லிட்டோம். கருணை காட்டினா மட்டும் போதுமா? கிடையாது, நமக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். அதனால யா மன்னானும், யா அல்லாஹ், நீ கொடுப்பதில் மகத்தானவனா இருக்கே, நான் கேட்கறத கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நாம் அதிகமாக எதை கொடுக்க சொல்லுவோம்? கண்டிப்பாக ஆரோக்கியம், செல்வம், நல்ல குடும்பம், நல்ல சந்ததிகளை கேட்போம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக இதை கொண்டு கொடுப்பான். யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு சொல்லிட்டு 100 முறை ஓதுங்க. இதுக்கு ஒழு இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தொழுத கையோடவே ஓதணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களால் எப்படி முடியுமோ நைட்டு படுத்துட்டு கூட என்ன பண்ணிடுங்க, இதை ஓதுங்க. வெறும் 100 முறை ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம். எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இப்போவே கூட கேட்டோம்னா என்ன பண்ணலாம்? ஓதலாம். இது இரவில் மட்டும் தான் ஓத முடியுமா, பகலில் ஓதக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பகலிலும் ஓதலாம். இரவில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால இசாவுக்கு பின்னாடி இரவு தூங்குறதுக்குள்ளே ஓதிடுங்க. இல்லை எனக்கு மறந்துருச்சு, நான் இப்போ தான் பார்க்குறேன், பகல் நேரத்தில் பார்க்குறவங்கிறவங்க கூட என்ன பண்ணலாம்? பகல் நேரத்துலையும் நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அவனுடைய சிறப்பு இஸ்முகளை கொண்டு அவனை அழைக்கும் போது அவன் அதற்குண்டான தன்மைகளை உங்கள் மீது பொழிவான். யா ஹன்னானு யா மன்னானு, யா ஹன்னானு யா மன்னானு. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கருணையோடு பொழிவானாக. ஆமீன். உங்களுக்காக நான் எப்போதுமே அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொண்டிருக்கேன். உங்கள் துவால என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.